எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு சொல்றேன். இப்போ நான் எங்க டிராப் பண்ணணும்னு சொல்லு, நான் டிராப் பண்ணிட்டு போறேன். ஸ்வேதா இதுக்கு இப்ப போன் பண்றா? இங்க பாரு, நான் வீட்ல இருக்கும்போது எனக்கு போன் பண்ணாதன்னு சொல்லிருக்கேன்ல. நான் இப்ப என்ன நிலைமையில இருக்கேன்னு தெரிஞ்சும் நீங்க இப்படி பேசுறீங்களே. நானே என்ன பண்றதுன்னு தெரியாம கதை கலங்கி போய் உட்கார்ந்திருக்கேன். நீங்க என்னடானா உங்களுக்கு போன் பண்ணதுக்கு இப்படி என்கிட்ட எரிஞ்சு விழுறீங்க. ஆரம்பத்துல என்கிட்ட பேசி பழகும் போது இனிச்சிச்சு உங்களுக்கு. இப்ப என்கிட்ட பேசணும்னாலே உங்களுக்கு வெறுப்பா இருக்குல்ல? இங்க பாரு, கொஞ்சம் நிறுத்துறியா? விட்டா நீ பாட்டு பேசிட்டே போயிட்டு இருக்க. இப்ப எதுக்கு போன் பண்ண அத சொல்லு. நான் இப்ப சொல்றத கேட்டு நீங்க ஏதோ அதிர்ச்சி ஆயிடாதீங்க. இங்க பாரு, ஏற்கனவே நீ சொன்னதை கேட்டு நான் அதிர்ச்சியில தான் இருக்கேன். இதுக்கு மேல அதிர்ச்சி ஆகுற மாதிரி நீ என்னத்த சொல்ல போற? நான் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. என்ன சொல்ற நீ? இப்பதானே உன்னை நான் பார்த்துட்டு வந்தேன். அதுக்குள்ள எப்படி இந்த விஷயம் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சு? நீயா எதுவும் போய் அவர்கிட்ட வளர்னியா? என் ஹேண்ட்பேக்ல அவர் கேஷ் எடுக்கிறப்போ அதுக்குள்ள வச்சிருந்த பிரெக்னன்சி கிட்ட என் அண்ணன் பார்த்துட்டாரு. அந்த கருமத்தை எதுக்கு ஹேண்ட்பேக்ல வச்சு தொலைச்ச? எங்கேயாச்சும் தூக்கி போட வேண்டியதானே? உங்க அண்ணனுக்கு நம்ம விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சா? ஆமாங்க. நான் பிரெக்னெண்டா இருக்கிறது தெரிஞ்சதும் என் அண்ணன் எவ்வளவு கோவப்பட்டான் தெரியுமா? நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டேன்னு என்ன போட்டு அப்படி அடிச்சிட்டான். ஐயோ, இப்போ எங்க அண்ணன் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. என்னதே? என்ன பார்க்கணுமா? தவறு, அதெல்லாம் முடியாது. அவர் எதுக்கு இப்ப என்ன பார்க்கணுமா? என்னோட இந்த நிலைமைக்கு நீங்க தான் காரணம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படிங்க அவரு உங்களை பார்க்காம இருப்பாரு? இப்ப என்ன பார்த்து என்ன செய்ய போறாரா? அதெல்லாம் எனக்கு தெரியலங்க. ஆனா அவரு உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. என்னால உங்க அண்ணனை பார்க்க வர முடியாது. இங்க பாருங்க, நடந்ததெல்லாம் சொல்லியும் அவரு இன்னும் என்ன உயிரோட விட்டு வச்சிருக்கிறது பெரிய விஷயங்க.